ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்கலாமா? இன்னைக்கு சூப்பராக ஒரு கதை கேட்க போகிறோம். ஆர் யூ ரெடி? எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் வீடியோ. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல மாணிக்கம் அப்படின்னு ஒரு அண்ணா வாழ்ந்துட்டு வந்தாரு. இவர் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ற ஒரு அண்ணா. இவர் டெய்லி ஒரு முட்டை பால் குடிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். அதே சமயத்துல இவங்க வீட்டுல டெய்லி ஒரு பூனை வரும். இதை பார்த்து இந்த மாணிக்கன்னா அந்த பூனைக்கும் கொஞ்சம் பாலை எடுத்து அவர் வீட்டு திண்ணையில வைப்பார். இந்த பூனை டெய்லி வரும், இந்த பாலை குடிச்சிட்டு அமைதியா போயிடும். ஒரு நாள் இந்த பூனை வந்துச்சு. நம்ம பூனை இருக்காரு தெரியுமா, இவர் ரொம்ப கோவக்காரங்க, எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கினே இருப்பார். ஒரு நாள் பூனை வந்துச்சு. டெய்லி திண்ணையில இருக்கிற பால் அங்க இருந்துச்சு. ஆனாலும் இந்த பூனைக்கோட கண்ணு கிச்சன் பக்கமா போச்சு. பூனை ஓடி போய் கிச்சனுக்கு போய் என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி போற வழியில டக்குன்னு ஒரு அருவாமனை காலை கிழிச்சிடுச்சு பூனைக்கு. பூனைக்கு சம கோவம். டே அருவாமனை, ஏன் காலையாடா கிழிச்ச அப்படின்னு சொல்லி அருவாமனை கிட்ட சண்டை போட போயிடுச்சு. அருவாமனை இப்படி இடிச்சிச்சு அப்படி இடிச்சிச்சு, என்னையவா நடிக்கிற, என் மேலேயே ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுச்சு. ஆனா போக போக பூனையோட உடம்புல நிறைய ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு இன்னும் ரத்தம் வருதுன்னு சொல்லி பூனைக்கு இன்னும் கோவம். திருப்பி அருவாமனை எட்டி எட்டி உதச்சிச்சு. பூனையோட காலு நாலது வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தி 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 பூனை செத்து போச்சு. பாவம்ல தம்பி தங்கச்சி, இந்த மாதிரி தான் நம்ம கூட அதிகமாக டென்ஷன் ஆகிறோமா, அதிகமாக கோவப்படுறோமா, யார் என்ன கேட்டாலும் எது தெரிஞ்சு பேசுகிறோமா. இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இந்த பூனைக்கு அந்த மாணிக்கன்னா அழகாக ஒரு பால் வச்சுருந்தாரு. ஆனால் இந்த பூனை என்ன பண்ணுச்சு, என்னதான் இருக்கேன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி போச்சு. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் தப்பானதை பார்க்க போகிறோம். நம்ம தப்பானதை பார்க்கக்கூடாது, தப்பானதை கேட்கக்கூடாது. தப்பு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். நம்ம கண்ணை அந்த தப்பானது மேலே கொண்டு போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் நம்ம கோவப்படக்கூடாது. இந்த பூனை தேவையில்லாமல் கோவப்பட்டுச்சு, அதனால அந்த பூனையோட உயிர் தான் போச்சு. இனிமேல் நம்ம கோவப்படாமல் நல்ல பிள்ளைங்களா வாழ போகிறோம். இதுக்கு ஒரு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நம்ம கற்றுக்கலாமா? மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. ஓகேவா? அதே போல் நம்ம எல்லாரையும் மன்னிக்கிறவங்களா இருக்கணும். கோவப்பட்டு யாரையும் நம்ம எதிர்த்து பேசுகிறவங்களா இருக்கக்கூடாது. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு பாட்டு கற்றுக்கலாமா? இதுக்கு சூப்பராக டென்ஷன் ஆகாமல் ஒரு பாட்டு கற்றுக்க போகிறோம். டென்ஷன் ஆகாத தம்பி, டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத தங்கச்சி, டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத தம்பி, டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத தங்கச்சி, டென்ஷன் ஆகாத. டென்ஷனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது, டென்ஷனால ஒரு முழத்தை குறைக்க முடியாது, டென்ஷனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது, டென்ஷனால ஒரு முழத்தை குறைக்க முடியாது. சாந்தத்தோடு தம்பி, சாந்தத்தோடு ஆவி கனி 9 பெற்று கொண்டிரு. சாந்தத்தோடு தம்பி, சாந்தத்தோடு ஆவி கனி 9 பெற்று கொண்டிரு. தேவ அன்பை நீ பெற்று கொண்டாலே டென்ஷன் போயிடும், நீ ஹாப்பியா வாழ்ந்திரு. தேவ அன்பை நீ பெற்று கொண்டாலே டென்ஷன் போயிடும், நீ ஹாப்பியா வாழ்ந்திரு. என்ன குட்டீஸ், பாட்டும் கதையும் சூப்பராக இருந்துச்சா? இதே போல் அருமையான பாட்டு கதையோட இனி அடுத்த எபிசோடில் நான் உங்களை பார்க்குறேன். ஓகேவா? பாய். சின்ன கண்கள் பத்திரம் பத்திரம் காண்பீரே நீ